உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. தைரியமாக நீங்கள் உங்களோட கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்றதை நான் முதவே சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, நவம்பர் அது பாதிக்கு பிறகு 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த 16ஆம் தேதிக்கு, நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி நம்ம உலகியல் ஜோதிடம், அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் பொதுவாக மழைப்பொழிவு நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த வகையில் இருக்கும், எந்த அளவில் இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், இதை பற்றிலாம் கூட நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நியாய தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு நெறியான சரியான வாழ்க்கையை வாழக்கூடிய கடின உழைப்பு ஒன்று தான் நம்மளை முன்னேற்றும் அப்படின்றதுல உறுதியான நம்பிக்கை கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உள்ளபடியே நவம்பர் மாதம் சிறப்பான மாதம் தான் உங்களுக்கு, அதில் எந்த சந்தேகமே வேண்டியதில்லை. நீங்கள் இது நாள் வரைக்கும் எடுத்த முயற்சியில் இருந்த தடைகள், சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாமே தீர்ந்து பொதுவாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கும். கடன் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருந்திருக்கும். மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதர வழி பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத துவக்கத்திலே 2 நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதாவது மாதத்தோட முதல் நாள் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான கும்ப ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அது சதய நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், நம்மளுடைய இடதுகண் பார்வையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இங்கே இருக்கும்போது இது எப்படி நல்ல பலனை கொடுக்கும்னு நம்ம சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ராகு பார்த்திங்கன்னா சனியை போல் வேலை செய்யும். சனி யார்? உங்கள் ராசிநாதன். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா கேது. இந்த 2 நிழல் கிரகங்களும் நம்ம பஞ்சபூத கிரகங்களான செவ்வாய் சனியை போல் வேலை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகுவும் செவ்வாயும் கேதுவும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ராகு உங்கள் ராசிநாதன் சனியை போல் வேலை செய்கிறதுனால ராசிநாதனாக வரக்கூடியவரே உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டோம். நீங்களே உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்க மாட்டீங்க இல்லையா? நாமளே நம்ம விரலை வச்சு கண்ணை குத்திக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதனை போல வேலை செய்யக்கூடிய ராகு, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதன் செய்யக்கூடிய ஆதிபத்திய பலன்களை அவரோட கூடுதலாகவே கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. ஸோ அந்த அளவு வலுவான ஒரு கிரகமான இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு உள்ளபடியே உங்களுக்கு எந்த வகையில் அது நல்லதை செய்யும் அப்படின்னா, உங்கள் சொல்வாக்க நீங்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்ற ரொம்ப நியாயமாக தர்மமாக பேசுவீங்க. ஒரு என்ன சொல்கிறது, நடுநிலையோடு நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குங்க அப்படின்ற நம்பிக்கையை எப்பயுமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ இடைப்பட்ட இந்த கடந்த காலங்களில் கொஞ்சம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும். அது மீண்டும் அதெல்லாம் சரியாகி திரும்பவும் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் துவக்கமே இருக்குது. முதல் நாளே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 3ஆம் தேதி நடக்க இருக்குது. ஒரு சிறப்பான தரமான சம்பவம்னே சொல்லலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகாதிபதியான கிரகத்தோட நிலை ரொம்ப முக்கியம். அவர் கிடவே கூடாது, எந்த வகையிலையும் கிடக்கூடாது. குறிப்பாக நீசம் அடையக்கூடாது. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச நிலையில் இருந்துகிட்ருக்கார். அதாவது உங்களுடைய யோகஸ்தானம் அப்படின்றது யோகஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களோட குலதெய்வம், பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம், மனோஸ்தானமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதியே கெட்டு போயிட்டார் அப்படின்னா குலதெய்வமே நமக்கு வேலை செய்யலன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு 3ஆம் தேதி உங்களுடைய யோகாதிபதியான குலதெய்வம் பார்த்திங்கன்னா தன்னோட சிக்கல்கள்லேருந்து வெளிப்பட்டு, தன்னோட நீச நிலையிலேருந்து வெளிப்பட்டு ஹீரோவாக நிற்க போகிறாரு. எப்படின்னா, தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியில் அமர போகிறாரு. கன்னி ராசியிலேருந்து திரிகோணஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட நீசம் அது. அந்த நீசத்தை விட்டு அவர் ஆட்சி பலம் மற்றும் மூலத்திரிகோண வீடாகவும் வரக்கூடிய இந்த துலா ராசியில் சுக்கிரன் அமர போகிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு ராஜயோகத்துக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
உங்கள் யோகாதிபதி பலம் பெறுறது நீங்கள் ஒரு யோகமான நபராக நீங்கள் மாற போகிறீங்கன்றதுக்கான அடையாளம் நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நீங்களே கண்கூட பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அதை உணருவீங்க. நல்ல மாற்றங்கள் வந்து நிச்சயமான முறையில உங்களுக்கு ஏற்பட போகுது. இதுல இன்னொரு நம்ம நம்ம ராஜயோகங்களே சிறந்த ராஜயோகமா சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு செயல்படக்கூடிய காலமா இருக்க போகுது. நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முயற்சியில இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இதுல எல்லா வகையிலயுமே உங்களுக்கு வெற்றியும், சந்தோஷமும், மன மகிழ்ச்சியையும் குடுக்க போகுது. என்ன அமைப்பு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும், உங்க ராசிக்கு 10ஆம் இடமான அதாவது துலா ராசியில வந்து அமரக்கூடிய சுக்கிரனுக்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்பட போகுது. அதாவது திரிகோணம் தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல ராகுவும். இதுதான் வந்து திரிகோண தொடர்பு. ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில 2 பேரும் இணையறாங்கன்னு அர்த்தம். இப்படி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, தனஸ்தானமும், தொழில் ஸ்தானமும் இணைவு பெற்றுருச்சு அப்படின்னா, இதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம். அ தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, அ நீங்க செய்யக்கூடிய தொழில்ல, வேலையில உங்களுக்கு படிப்படியா நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி குடுத்து, பொருளாதார ரீதியாவும் மதிப்பையும், செல்வாக்கையும் ஏற்படுத்தி குடுத்து, அதன் மூலியமா நீங்க பலருக்கு வந்து தர்ம, புண்ணிய காரியங்கள் நெறைய நல்ல காரியங்கள செய்து, நல்ல ஒரு புண்ணியவான் அப்படின்ற பேர வாங்குறது தான் வந்து இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தோட பலன். அது உங்களுக்கு செயல்படுறதுக்கான ஒரு காலமா இந்த நவம்பர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதியிலருந்தே உங்களுக்கான யோகங்கள் வந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பான முறையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது வந்து அதாவது ஜோதிட விதி. அது கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் சில மாற்றங்களும் நடக்குது. நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல மிக முக்கியமான 3 மாற்றங்கள் நடக்குது. வாக்கிய கணிதப்படி உங்க ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் வக்ரத்திலிருந்து வெளிப்பட்டு சரியான நிலைக்கு சீரான நிலைக்கு வரப்போறாரு. அது ஒரு சிறப்பு. நவம்பர் 16ஆம் தேதி சூரியன், அட்டமாதிபதி சூரியன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில நீசத்தில இருந்தவர் லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அது ஒரு சிறப்பான ஒரு யோக நிலை. அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 3, 12க்கு அதிபதியான குரு பகவான் அதிசாரத்தில இருந்து வக்ரத்துக்கு மாறப்போறாரு. அதாவது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார நிலையில தான் கடகத்தில இருக்காரு. அது வந்து டிசம்பர் மாதம் வரை இருப்பாரு. ஸோ அப்படி இருந்துட்டு இருந்த குரு அதிசாரத்த விட்டு திரும்ப ரிவர்ஸ்க்கு போறாரு. அது ரிவர்ஸ்ல தன்னுடைய இயல்பான நிலைக்கு மிதுன ராசிக்கு போறாரு. ஸோ இது ஒரு சிறப்பான அமைப்பு தான். இவ்வளோ நல்ல மாற்றங்கள இந்த நவம்பர் மாதம் கொண்டிருக்கு. ஸோ இந்த நவம்பர் மாதம் உங்க வாழ்க்கையிலயும் சிறப்பான நல்ல யோக மாற்றங்கள செய்யுன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. கண்டிப்பான முறையில நீங்க உங்களுக்கு ஒரு மகிழ்வான, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு நீங்க வரப்போறீங்க அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடையிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமா சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோக காரகன். அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில வந்து சில இது இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க. க க சனி, ராகுக்கு கேந்திரத்தில வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர நிலையில வரும்போது ஏற்படும். இந்த சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாரி பெரிய அசுப அதாவது இந்த போர், இந்த மாரி பஞ்சம், இந்த மாரி விஷயத்த நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பான முறையில அ ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், அ இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாரி இந்த போர் பதட்டங்களோ குறிப்பிட்ட பகுதியில உலகத்துல எங்கேயோ கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான். உலக அளவில அளவுல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா? பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாரியான பிரச்சனைகளுக்கு வருமா? அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல. அதாவது இந்த நவம்பர் மாதத்துல இல்ல. நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள்ல நம்ம அத பத்தி என்னன்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா, இந்த நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்கு. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் குறிப்பா எந்த பகுதியில இருக்கும்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர்,
கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்திலேயே இருக்கு. இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்ல நல்ல மழைப்பொழிவும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லயும் கூட மலைச்சரிவு, இந்த நல்ல மழைப்பொழிவும், மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்க ரெகுலரா நடக்கிறதா, அது இந்த மாசம் வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். ஸோ இந்த மாரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள், அதாவது லண்டன், யுகே, அ அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில இந்த மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவு அதிகப்படுத்தி, ம் ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த மழை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்ப நவம்பர்லயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலைய பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த, அ உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? அது ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.